Hi guys, welcome back to Bharatani Gaming. இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3ல ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு 3 ட்ரிக்ஸ் இருக்குது கைஸ். அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு டைனோசர் வந்தால் கூட வந்துடும். ஸோ நம்ம இன்ஃபினிட்டி ஹெல்த்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இல்லைனா சரி டைனோசர் வெளில எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ ஜுராசிக் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஏன் ஜுராசிக் பார்க் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன டைனோசரை கூப்பிட்டு போயிடலாம்லாம் அப்படிலாம் இல்லை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒரு இது இருக்குது, சொதப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக ரோஹித் கேமிங் ஸ்டூடியோவே சொதப்பி வச்சுருக்காரு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஜுராசிக் பார்க்கு வந்திருக்கோம். அப்படி அது என்ன சொதப்பல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நடுவில் ஒரு தடங்கள் மாதிரி ஒரு மரம் இடிச்சுக்கிட்டதுனால நம்ம கீழே வந்தோம். ஸோ அப்படி அங்கேயே நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக போகணும். அங்கே வேறு ஒரு டைனோசர் இருக்குது, ஆனால் அந்த டைனோசர் ஒன்றும் பண்ணலை. ஓகே, இப்போ நேராக போயிட்டு இருந்தீங்கன்னா வரும் கைஸ். ஏன்னா நாங்கள் நார்மலாக விளையாடும்போது கிடச்சிது. இப்போ வீடியோன்னும் போது மட்டும் இந்த மாதிரி சொதப்பல்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது. தோ 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 அங்கே கதவாண்டேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கதவு ஸ்டார்டிங் கதவுலேருந்து அப்படியே நேராக வந்துட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அங்கங்கே கிளை இல்லாத மாதிரி வரும். அப்படியே நேராக வந்துட்டு இருந்தீங்கன்னா அது இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட ஒட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கா. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக பகுதி மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். அப்படியே அந்த பிளாக் மாதிரி அது தெரியுது. இது ஒழுங்காகவே அவர் அந்த கார்டு மேக் பண்ணும்போது பண்ணலை, அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா பீச்சில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பைக்கோ இல்லை சைக்கிளோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க. போயிட்டு அப்படியே பீச்சுக்குள்ளே போயிட்டு அப்படியே அதை வண்டியை விட்டுறணும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ பீச்சில் பார்த்தீங்கன்னா பைக் இருக்குல்ல, பைக் இல்லை சைக்கிள் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்து நம்ம போட் இருக்குது பார்த்தீங்களா, போட்டுக்கு பக்கத்தில் நிற்க வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே தான் இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஸோ இப்போ பக்கத்தில் நிற்கிது, நம்ம என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் போகிறோம். பைக் இமேஜ் காட்டுதுன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகே, இப்போ ரெண்டுமே காட்டுது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏறிக்கோங்க. ஏறிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஓட்டுறது அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டுனா இப்போ நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீச்சல் அடிக்கும்போது பாருங்கள் உள்ளே போயிட்டோம். ஸோ அப்படி நீந்திட்டே போயிட்டுருக்கோம். அப்புறமா பார்த்தா கடல் ஆகிடுது. கடல் மாதிரி உள்ளே இருக்குது, மேலே பார்த்தா தென்னை மரம்லாம் மிதந்துட்டுருக்கு. இதுதான் அந்த ட்ரிக்கு. ஸோ இப்படியே நம்ம போய் பார்த்தோம்னா அப்படியே என்ன சொல்கிறது, மணலுக்கு கீழே நம்ம போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த என்பிசிலாம் நடந்து போயிட்டுருக்கு. இது பாருங்க, அப்படியே அங்கே பார்த்தீங்களா, அங்கே கார் போகிறதுலாம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த ட்ரிக்கு. இது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கு நார்மலாக பண்ணணும்னா மறுபடியும் இந்த ஏதாவது போட்டோ இது வெஹிக்கிள்ஸ் பக்கத்தில் வந்தீங்கன்னா இது காட்டும். அப்போ நீங்கள் நார்மலாகிடலாம். ஸோ இதுதாங்க இன்னொரு ட்ரிக்கு. அப்புறம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ட்ரிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, சீக்கிரமாக நம்ம எப்படின்னா அந்த இன்னொரு ட்ரிக், தேர்ட் ட்ரிக்கு கிட்டே நம்ம போய் ஆகணும். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். சூப்பர். ஓகே கைஸ், ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க. அதாவது என்னென்னா ஜாம்பி மூடு இருக்கும் பார்த்தீங்களா, ஜாம்பி மூடை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும். ஸோ அங்கே வந்துட்டிங்கன்னா டேங்கர் சீட் கோடு 4040 அதை போட்டுட்டு நம்ம அப்படியே டேங்கர் எடுத்துக்கிட்டு இந்த ஏர்போர்ட் இடத்துக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் எல்லாமே நிறைய இந்த ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஏர்போர்ட் கிட்ட வந்திருக்கோம். எல்லாருமே மாநாடு சபை போட்டுட்ருப்பாங்க, அதாவது வெளிநாட்டுக்கு போய் எப்படிலாம் இன்னும் நோயை பரப்பலான்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்கர்லேருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம். ஸோ இவங்களாம் நம்மளை அடிக்கிற அட்டாக்ல நம்ம கீழே விழுந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா
பாருங்கள், அதாவது மேலேருந்து கீழே விழுற மாதிரி வரும். ஸோ எல்லாத்துக்குமே இப்படி தான் வரும். அதாவது கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக இப்போ அந்த டேங்கர் ஓப்பனிங் இருக்கும்ல, அங்கேருந்து நம்ம விழணும். அங்கேருந்து கரெக்ட் எக்ஸாக்டாக நீங்கள் விழுந்தீங்கன்னா எங்களால் முடியல. ஏன்னா இந்த ஜாம்பிஸ் வந்து கெடுத்துட்ருக்காங்க. ஒரு சைடு மைக்கை வர சொல்லி இருக்கிறதுனால ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. ஓகே, பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் அப்படியே ஏற்றி கொல்லும்போது நம்ம சீஜாவே யதார்த்தமாக குதிப்பான். அந்த குதித்த உடனே கரெக்டாக இங்கேருந்து குதிக்கணும். அந்த டேங்கர் அந்த ஓப்பனிங்லேருந்து குதிக்கும் போது மேலே ஸ்கைக்கு போகும். ஸ்கைக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது கரெக்டாக அந்த டேங்கர் இந்த ஓப்பனில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எவ்வளோ இந்த ஹைட்டில் வந்து விழுந்தாலும் ஒரு அடியும் விடாது. மறுபடியும் மேலேருந்து போயிட்டு வருவான். மறுபடி எப்படின்னா அந்த ஜம்பிங் பண்ணிகிட்டே இருப்பான். அதுதான் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். ஸோ பாய் கைஸ், பாய். இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. பாய் கைஸ், பாய். பாய் 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 பாய்.